friends, welcome to my channel Happy Cousins Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பூண்டு மிளகு சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெசிபிஸ். 5 minutesல நீங்க இந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம். உங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஆப்டா நல்லா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு கண்ணாடி போல் வதங்கினா போதும். வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கும்போது தட்டி வச்சுக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 பல் பூண்டு 1-2 தட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்க அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 2 சின்ன டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மசாலா கரைஞ்சிடாம இருக்க லைட்டா தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மசாலாவை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு நல்லா 5-10 நிமிஷம் பச்சோட போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கும்போது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்க 3/4 வேக்காட வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்க சின்ன சின்ன பீஸா இதே பேர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ 3/4 வேக்காட வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்லா வெந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சிடும். அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட். 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்.
உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு வரும். ஹை ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம் தீ மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு அகல பேனாக இருந்தால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். லைட்டாக அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா அடி பிடிச்சிடும். நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அப்பப்போ கிளறினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறு ரோஸ்ட் வரும். உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரியும் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா சேர்ந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த ரோஸ்ட் ஆகும். ஸ்கின் வெளியே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம். இன்னும் 5-10 மினிட்ஸ் இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஹீட்டை மட்டும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நான் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். டோட்டலாக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மாற்றி வச்சு நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதும் ஒரு 10-15 பல் பூண்டு குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், சின்ன சின்னதாக, அதை சேர்த்துக்கிறேன். இதில் 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இது உங்களுக்கு ரொம்ப வதங்கணும், நல்ல ஒரு கண்ணாடி பதத்துல வதங்கினா போதும். வெங்காயம்லாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்தது இல்லை பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தெரியும் அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிம்பிளான பூண்டு மிளகு சாதம் ரெடி. ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், சப்பாத்தி, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டின்னர் சப்பாத்திக்கு சேர்த்து தான் அந்த மசாலா பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய குக்கிங் வ்ளாக்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், ஷாப்பிங் ஹால்லாம் வரப்போது பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். And please subscribe. Thank you.